ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் சீர்காழியில் உள்ள சட்டைநாதர் கோயில் தான் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப பழமையான இந்த கோயில். புராண கால சிறப்புமிக்க இத்திருக்கோயிலில் திருமுருகன், மாகாளி, திருமால், பிரம்மன், பிரகஸ்பதி, இந்திரன், சூரியன், அக்னி, ஆதிசேடன், ராகு, கேது, வேதவியாசர் முதலானோர் இத்தலத்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றவர்களானார். திருஞான சம்பந்தர் வரலாறு. இக்கோயிலில் சிவபெருமான் சட்டைநாதராக காட்சி தருகிறார். பைரவர் கோலத்திலும் நின்று ஆகாச பைரவர் அவதாரமாக அருள் பாலிக்கிறார். சீர்காழி இரட்டை தெருவில் வசித்து வந்த சிவபாத கிருதையர், புனிதவதி ஆகியோரது மனம் உருகிய வழிபாட்டின் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவர்களின் வேண்டுகோளின்படி முருகப்பெருமானை மகனாக பிறக்கும்படி அருள் புரிந்தார். அதேபோன்று 7ஆம் நூற்றாண்டில் ஒரு திருவாதிரை திருநாளன்று சம்பந்தர் பிறந்தார். சம்பந்தர் 3 வயதாக இருக்கும் பொழுது ஒரு நாள் தனது தந்தையுடன் சட்டைநாதர் கோயிலுக்கு சென்றார். சம்பந்தரை கோயிலில் உள்ள பிரம்மதீர்த்த குளக்கரையில் அமர வைத்துவிட்டு சிவபாத கிருதையர் குளத்தில் மூழ்கி மந்திரத்தை ஜபித்தபடி நீராடினார். சிறிது நேரம் ஆகியும் தந்தை வெளிவராததைக் கண்டு சம்பந்தர் மலை மீது காட்சியளிக்கும் தோணியப்பரை நோக்கி அம்மே, அப்பா என்று அழுதார். இதனை கண்ட சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷப வாகனத்தில் அழும் குழந்தை அருகே வந்தனர். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியிடம், உனது குமரன் அழுகிறான், இவனுக்கு உன்னுடைய தனத்திலிருந்து பாலூட்டுவாயாக என்று திருவாய் அருளினார். அதே போன்று பார்வதி தேவியும் தனத்திலிருந்து பாலை பொற்கிண்ணத்தில் எடுத்து குழந்தைக்கு ஞானப்பாலை ஊட்டினார். அது முதல் சம்பந்தராக இருந்தவர் திருஞான சம்பந்தராக போற்றப்பட்டார். பின்னர் சுவாமி, அம்மன் ஒரு சேர காட்சி தந்து மறைந்தனர். தேவார பாடல் தோன்றிய தலம். நீராட வந்த சிவபாத கிருதையர் திருஞான சம்பந்தர் கடைவாயில் பால் ஒழுகுவதைக் கண்டு, யாரிடம் பால் வாங்கி குடித்தாய் என்று கிண்ணத்தை பறித்து தூக்கி எறிந்தார். அந்த பொற்கிண்ணம் எதிரில் உள்ள சுவரில் மோதி நின்றது. தற்போதும் அந்த சுவடை கோயிலில் காணலாம். பின்னர் ஒரு சிறு குச்சியால் திருஞான சம்பந்தரை அடித்து, யாரிடம் பால் குடித்தாய் என்றார். அப்போது திருஞான சம்பந்தர் தனது சுட்டு விரலால் அம்மையுடன் தோன்றிய அப்பனை சுட்டிக்காட்டி தோடுடைய செவியன் என்று தொடங்கும் முதல் திருப்பதிகத்தை பாடினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.